லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன? ஒன்னும் இல்லைங்க. என்னன்னு சொல்ல ஆதிரா. அங்க யாரோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. அங்க யாரும் இல்லையே. நீ சீக்கிரம் சமையல முடி, நான் சாப்பிட்டு வெளியே கிளம்பணும். சரிங்க. இதுதான் கரெக்டான சமயம். போய் குழந்தைய தூக்கிட வேண்டியதுதான். குழந்தடி, நீ உசுரடி. அம்மா உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்டா. அம்மாடா என் தங்கமே, இங்க பாருங்க. நான் தாண்டா உன் அம்மா. சரி சரி சரி, அழாத. பாப்பா அழறால? பசியோ? இல்லங்க, இப்பதான் நான் பால் குடிச்சிட்டு வந்தேன். என்னன்னு போய் பாரு. ஐயோ, குழந்தை காணோம். எங்க குழந்தை காணோம். சீக்கிரம் வாங்கல. என்ன? ஐயோ, சீக்கிரம் வாங்கல. யாரோ ஒருத்தர் குழந்தை தூக்கிட்டு போறான். ஐயோ, என் குழந்தை. என் குழந்தை நில்லு. என் குழந்தை நில்லு. ஐயோ, என் குழந்தை. நில்லு. எங்க போற? ஏய், நில்லு. ஆதிரா,
முடியாதுடா அம்மா. குழந்தை ஐயோ குழந்தை சாரு 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 ப்ளீஸ் சாரு குழந்தை குழந்தை சாரு குழந்தை கொடுத்துரு சாரு 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 முடியாது சாரு குழந்தை கொடு சாரு சாரு வேண்டாம் குழந்தை கொடு என்னால கொடுக்க முடியாது ப்ளீஸ் சாரு குழந்தை கொடுத்துரு சாரு 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 வேண்டாம் சாரு சாரு குழந்தை கொடு சாரு சாரு என்னால கொடுக்க முடியாது குழந்தை சாரு சாரு ஏன் குழந்தை கொடு சாரு சாரு ப்ளீஸ் குழந்தை கொடு ஏய் நில்லு. ஏய் சாரு ஏய் ச்சே. மதுரா குழந்தை கொண்டு இல்ல. குழந்தை குழந்தை ஒண்ணுடா ஒண்ணுல ஒண்ணுலடா ஒண்ணுல அம்மா வந்துட்டேன் ஒண்ணுல அம்மா வந்துட்டேன் அழக்கூடாது என்ன போலாம். டேய் என்னடாச்சு? குழந்தைய தூக்கிட்டு போறாங்கன்னு ஆதிரா சத்தம் கேட்டுச்சு. டேய் நானும் தெரு வரைக்கும் வந்து பார்த்தனே, யாருமே காணுமே. என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஏய் நீதான் சொல்ல, அப்படியே குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற. குழந்தைய சாருமதி தூக்கிட்டு போயிட்டா அத்தை. சாருமதி வந்தாளா? ஆமா, பெண் வழியா நனைஞ்சு குழந்தைய கொண்டு போயிட்டான். நாங்க துரத்தி புடிச்சு அவகிட்ட இருந்து வாங்கிட்டோம். அவ எப்படி வீட்டுக்குள்ள வரைக்கும் வந்தா? புருஷனும் வேணாம் புள்ளையும் வேணான்னு விட்டுட்டு போனவ மறுபடியும் எதுக்கு வந்தாளா? குழந்தைய கடத்திட்டு போய் பணம் கேட்கறதுக்காக இருக்குமோ? என்ன பேசுறீங்க? நடிக்க போனவ கிட்ட பணம் இல்லாமலா இருக்கும்? சாருமதி பணத்துக்காக வரல, பாசத்துக்காக வந்திருக்கா. இது அகிலனுக்கும் சாருமதிக்கும் பிறந்த குழந்தை. குழந்தையோட தான் இருக்கணும்னு அப்ப சொல்லிருப்பான். அதான் அம்மா கறி தூக்கிட்டு போக வந்திருக்கா. ஏய் நுனி நாக்குல விஷத்தை வச்சு கொட்டிட்டு இருக்காத. குழந்தை பத்திர பேச்சை இதோட விடு. அது எப்படிங்க விட முடியும்? இவ்ளோ பெரிய காரியம் நடந்திருக்கு. தைரியமா வீடு புகுந்து குழந்தைய தூக்குறானா உரிமை இல்லாமலா இருக்கும்? குழந்தை அவங்களுக்கு தான் பிறந்ததுன்னு அடிச்சு சொல்றதுக்கு இந்த ஒரு விஷயம் போதுங்க. இந்த குழந்தை என்னோடதுதான். யாருக்காகவும் இதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். இதனடி வம்பா இருக்கு? குழந்தைக்கு சொந்தக்காரி வந்தா குடுக்காமலா இருக்க முடியும்? அதுக்குதான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாத்தரலான்னு தலையிலேயே அடிச்சுக்கிட்டேன்.
பாரு, தினம் ஒரு பிரச்சனை காளான் மாதிரி முளைச்சுக்கிட்டே இருக்கு. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருந்தாலே வீட்ல எந்த பிரச்சனையும் வராது. டேய், வந்து சாருமதி தானா? உனக்கு கண்டிப்பா தெரியுமா? ஆமாப்பா, அவதான். அவ கூட வேற யாரும் வரல. கேக்குறத நேரடியா கேட்க வேண்டியதானே? அகிலன் வந்தானான்னு கேளுங்க. ஐயோ, நீ வாயை மூடு. டேய், அவன் வரல. இல்லப்பா, சாருமதி மட்டும்தான்ப்பா வந்தா. ஆதிரா குழந்தைய அவகிட்ட இருந்து வாங்கிட்டா. நான் சாருமதியை பிடிக்கிறதுக்கு பின்னாடியே போனேன். அவ ஆட்டோல ஏறி தப்பிச்சு போயிட்டாப்பா. அப்ப அந்த ஆட்டோ ஓட்டுனதே அகிலனா தான் இருக்கும். தபார், இப்போ உனக்கு என்ன வேணும்? அகிலனும் சாருமதியும் சேர்ந்துதான் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்ல வரியா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? இந்த குழந்தை என் பேத்திக்கு சொந்தம். அவதான் கண்ணும் கருத்துமா பார்த்து வளர்க்கறா. இதெல்லாம் செல்லாது. பெத்தவ புள்ளைய கேட்டா கொடுத்துதான் ஆகணும். அம்மா, நான் ஹாஸ்பிட்டல்ல சொன்னதான் மறுபடியும் சொல்றேம்மா. இவ என்னோட குழந்தை தான். அதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. அப்படி இருந்தா எனக்கும் சந்தோஷம் தான்டா. ஆனா அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்கணும்னா சந்தேகம் இல்லாம இருக்கணும்டா. இப்பயும் ஒண்ணு கெட்டு போலடா. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா நிம்மதியா போயிடும்ல. ஏய், அவன் தான் நம்பிக்கை இருக்குன்னு சொல்றான்ல, எதுக்கு மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்க? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சா அது உதவியா இல்லனாலும் உபத்திரவம் பண்ணாம இருக்கணும். திருமாரா, நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளுடா. குழந்தை யாரோடதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டா எல்லாரோட மனசு நிம்மதியா போயிடும். உனக்காக இல்லனாலும் இந்த குடும்பத்துல இருக்கிற மத்தவங்களுக்காகவாவது இதை நீ செஞ்சுதாண்டா ஆகணும். ஒன்னும் தேவையில்லை. அந்த குழந்தையதான் ஆதிரா வளர்க்குறேன்னு சொல்லிட்டால, தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய விஷயமே இல்ல. குழந்தைய வேணான்னு வீட்டை விட்டு வெளியே போனவ மறுபடியும் எதுக்காக வீட்டுக்குள்ள வந்தா? அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். இப்ப அதுதான் நம்ம பேச வேண்டிய விஷயம். நல்ல குடும்பத்தையும் நம்பிக்கையான புருஷனையும் விட்டுட்டு போனவன் குழந்தைய எடுத்துட்டு போய் வளர்க்கணும்னு ஆசைப்பட போற. இல்ல, வேற ஏதாவது காரணம் இருக்கும். நம்ப முடியாது. குழந்தைய விக்கிறதுக்கு எடுத்தாலும் எடுத்திருப்பா. ஆதிரா, நீ இப்ப இருக்கிறத விட 100 மடங்கு எச்சரிக்கையா இருக்கணும். குழந்தை எக்காரணத்து கொண்டும் உன் கண்ணை விட்டு நகரவே கூடாது. சரிம்மா. ஏன் குடும்பத்துக்கு அறிவுரை வழங்குறதுக்கு நீங்களா யாரு? அதான் எதுவும் வேணா யாரும் வேணான்னு பிரிச்சு வச்சாச்சுல. அதுக்கப்புறம் எதுக்கு இப்படி கூட்டம் கூடி கொஞ்சிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டு பிரச்சனைய நாங்க பாத்துக்குவோம். டே திருமாரா, உன் மனசுல சந்தேகம் இருக்குல்ல, நீயே ஹாஸ்பிடலுக்கு போடா. அந்த சந்தேகத்தை தீத்தரணும். இல்லன்னா அது காலம் முழுக்க நம்மள அரிச்சுக்கிட்டே இருக்கும்டா. என்னடா நான் திரும்ப திரும்ப அதையே சொல்றேன்னு நீ அம்மாவை தப்பா எடுத்துக்காத. நாளைக்கு நான் தான் புரியாம இருந்துட்டேன், நீயாவது என்ன வற்புறுத்தி சொல்லிருக்கலாமேன்னு என்ன பார்த்து ஒரு வார்த்தை கேட்ட கூடாதுல்ல. அதுக்காக தாண்டா சொல்றேன். குழந்தை உன்னோடதா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்ன சொல்ற? மா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாமா? நான் சீக்கிரத்திலேயே சாருமதி அகிலனையும் பிடிச்சிருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க.
சாரு 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 என்ன பண்ற? டேய் என்னடா கத்துற? காதே வலிக்குது. மா சாரு எங்கம்மா? அவளை காவ காக்குறதா என்ற வேலைய? எனக்கு 1000 வேலை இருக்கு. இப்படி போறவங்க வரவங்களை எல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. மா ஏமா இப்படி பேசுறீங்க? அவளால நமக்கு காரியம் ஆகணும்னு சொன்னானா இல்லையா? அது வரைக்கும் ப்ளீஸ்மா கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த பாருடா, நான் யாருக்காகவும் அடக்கி வாசிக்கணுங்கிற அவசியம் இல்ல. உங்க கனவு கன்றாவியெல்லாம் தூக்கி குப்பையில போடு. எனக்கு அதனால ஒத்த ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்ல. அம்மா ஏமா என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? சாருமதி ஹீரோயினாக சம்மதிச்சா நமக்கு தானே பணம் வரப்போகுது. டேய் சத்தமா பேசுறா. அவ எங்கேயோ வெளியே போயிருக்கா. என்னது சாருமதி வெளியே போயிட்டாளா? அம்மா எங்கம்மா போனா? அதுக்குத்தான் இவ்வளவு நேரம் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒன்றரை மரமண்டைக்கு ஏறவே இல்ல. ஐயோ அவ எதுக்குமா வெளியே போறா? போலீஸ் கிட்ட மாட்டினா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அம்மா நீங்க ஏமா என்ன நம்பவே மாட்டேங்கிறீங்க? நான் உங்க புள்ளமா, அதை மறந்துட்டீங்களா? இந்த பசப்புற வேலையில என்ற கிட்ட வச்சுக்காத. சாருமதி கைய பிடிச்சி கொஞ்சம் கோலாவரத்தெல்லாம் நான் பார்த்தேன். நீ என்னைக்கா இருந்தாலும் என்னைய தூக்கி எறிஞ்சிட்டு அவ கூட ஓடத்தான் போற. அது மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். அம்மா என்னம்மா நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படி? நான் அவளை நம்ப வைக்கிறதுக்காக எப்படி எல்லாம் நடிச்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? அம்மா நான் என்னைக்குமே உங்களோட அக்கிலம் தாம்மா. சாருமதியை என் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேல அவளுக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்ல. இப்ப சொல்லுங்க சாரு எங்க போயிட்டா? டேய் முட்டா பயல, எத்தனை தடவை சொல்றது அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுன்னு? இதுதான் முதல்ல சொன்னீங்களோ? சாரு சாரு எங்க போன? என்ன ஆச்சு? சாரு உன்னதான் கேக்குறேன், எங்க போன? ஐயோ இரு நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணி குடி. என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அழுவுற? எங்க போன? நடந்ததை சொல்லு. சாரு என்ன சாரு இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? அப்படியே ஓங்கி அரையணும் போல இருக்கு. நான் உன்னை பொறுமையா இருன்னு எவ்வளவு சொன்னேன், ஏன் என் பேச்ச மதிக்கவே மாட்டேங்கிற? இவ உன்னை தூக்கல ஏத்தாம விட மாட்டாடா. நீதான் இவள தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அவ உன்னை கால்ல வச்சு மிதிக்கிறா. நான் இவள நம்பவே மாட்டேன். இவ ஒன்ற ரத்தத்தை உரியிற அட்டைப்பூச்சி. இவ உன்னை ஒழிச்சு கட்டாம ஓயவே மாட்டான். அம்மா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இவதான் என்ன டென்ஷன் பண்றானா? நீங்களும் அதுக்கு மேல பேசிட்டு இருக்கீங்க. நான் பேசுறதா ஒன்றனுக்கு தெரியுது. அவ என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிறா பாத்தியா? இனி உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. ஐயோ என்ற புள்ள எனக்கு இல்ல, எனக்கு இல்ல. திருமாரோ உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்துருவான். உனக்கு மூளை இருக்க இடத்துல மண்ணா இருக்கு. ஏன் இப்படி பண்ண சாரு? நான் படிச்சு படிச்சு சொன்னேனே, என்ற பேச்ச கேட்கவே மாட்டேன். இப்ப எல்லாம் கை மீறி போயிடுச்சே, நான் என்னடா பண்ணுவேன்? ஓ
ச்சே, இப்படி பண்ணிட்டு வந்துட்டாளே. என்னை இப்படி இரிட்டேட் பண்றாளே. திருமாறன் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டான்னா பெரிய சிக்கலாயிருமே. கொஞ்சம் கூட அறிவே இல்லை இந்த சாருக்கு.